அதிமுக அம்மா அணி வேட்பாளர் தினகரனின் ஆதரவாளர்கள் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்களை காவல்துறையினரிடம் பிடித்துக் கொடுத்துள்ளதாகவும் திமுக வேட்பாளர் மருது கணேஷ் தெரிவித்தார். ஆர். கே. நகர் தொகுதி 42வது வட்டத்தில் திமுக வேட்பாளர் மருது கணேஷ் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 2 நாட்களாக அதிமுக அம்மா அணி வேட்பாளர் தினகரனின் ஆதரவாளர்கள் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டு வருவதாகவும் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். ஆர். கே. நகர் தொகுதியில் மக்கள் அடிப்படை வசதிகளின்றி தவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மருது கணேஷுக்கு ஆதரவாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் பரப்புரை மேற்கொண்டனர். நாங்கள் அந்த பணம் கொடுத்த அதிமுக அம்மா தினகரனை பிடித்துக் கொடுத்தோம். சம்பந்தமாக பல எஃப்ஐஆர் வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டுள்ளன. பஸ்ல கண்டக்டரே நோட்டை மாத்தி வச்சுட்டு ஒரு ஸ்டாப்ல ஏறிட்டு இன்னொரு ஸ்டாப்ல பயணிகளை இறக்கி விட மாதிரி வாக்காளர் இறக்கி விட்டு பணம் கொடுத்த நிகழ்வுகள் நடந்தன. இது சம்பந்தமாக தொடர்ந்து பல புகார்கள் எங்கள் தலைமை கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் அணி சார்பில் அளிக்கப்பட்டுள்ளன. இது சம்பந்தமாக எங்கள் செயல் தலைவர் தளபதி அவர்கள் உங்களை நேரடியாக இந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக தொடர் நடவடிக்கைகளை எங்கள் சட்டத்துறை எடுத்து வருகிறது.